தவேகாவினுடைய செயல்பாடுகளை ஒருங்கிணைப்பதற்காக புதிய குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவை அமைத்திருக்கிறார் அக்கட்சியின் தலைவர் விஜய். 28 பேர் கொண்ட இக்குழுவை அறிவித்திருக்கிறார் தவேகா தலைவர் விஜய். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்போம். மணிகண்டன், இந்த குழு இப்ப புதுசா அமைக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன? இதுல யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறாங்க? முழு விவரங்கள். கரூர் சம்பவத்திற்கு பிறகாக கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் கட்சியில எந்தவித செயல்பாடுகளும் நடவடிக்கைகளும் அறவே இல்லாமல் முடங்கி இருந்த சூழல்ல நேற்றைய தின சந்திப்புக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்துல இன்றைய தினம் அதிகப்படியான அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்த தகவல்கள் வெளியாகி வருகிறது. அந்த அளவுல கட்சியுடைய சிறப்பு பொதுக்குழு அடுத்த வாரம் கூட இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக உடனடியாக கட்சியுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை உடனடியாக மேற்கொள்வதற்கு கட்சியுடைய தலைவர் விஜய் தலைமையில 28 பேர் கொண்ட குழு ஒன்றை புதிதாக உருவாக்கி அந்த அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார் கட்சி தலைவர் விஜய். இந்த குழு அவரது தலைமையில செயல்படும் என்றும், அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்துடைய அன்றாட பணிகளையும் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைக்க இந்த குழுவுல முதல் நபராக பொதுச் செயலாளரும் தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் ஆதவற்றும், கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ், நிர்மல்குமார், ராஜ்மோகன் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் இப்போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 அல்லது 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற விதத்துல 114 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு தலைமை மாவட்ட செயலாளர், அதாவது இப்ப பெரம்பலூர் எடுத்துக்கொண்டால் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் என்ற வீதத்துல, அரியலூர்ல ஒரு மாவட்ட செயலாளர் என்ற வீதத்துலதான் இந்த புதிய குழு என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய குழு கட்சியுடைய அடுத்த கட்ட நிகழ்வுகளை, அடுத்த கட்ட நகர்வுகளை ஒருங்கிணைக்கும் பணிகள்ல அவர்கள் இருப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மிக விரைவில் இந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் அடங்கிய குழுவுல இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கட்சியுடைய தலைவர் விஜய் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி சந்திக்க இருக்கிறார் என்பதும் கூடுதல் தகவலாக பார்க்கப்படுகிறது. இந்த புதிய நிர்வாக குழுவுக்கு பொறுப்பாளர்கள், தோழர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும் என்றும் இந்த அறிவிப்புல கட்சியுடைய தலைவர் தெரிவித்திருக்கிறார்.